அனைவருக்கும் இனிய வணக்கம். கோபம் ஏன் வருகிறது? கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமா? இது விஷயமாக ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் நான் புரிந்தவற்றை, என் அனுபவத்தில் நான் உணர்ந்தவற்றை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த கோபம் என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நமக்கு ஏற்படுகின்ற ஒரு வகையான துன்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அது துன்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் அப்படின்றா, இந்த கோபம் வரும்போது நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நடக்குது. முதல்ல நம்மளுடைய இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம். இதய துடிப்பு சீராக இருக்காது. ஸோ இரத்த அழுத்தம் அதிகரிப்பதனால்தான் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் செவக்குது, காதுலாம் சூடாகுது, தலையெல்லாம் சூடாகுது. ஒரு சில பேருக்கு படபடப்பு வரும், சில பேருக்கு ரொம்ப கோபத்தில் மூச்சு வாங்கும். இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அப்புறம் நம்மளால் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒரு நல்ல முடிவெடுக்க முடியாது. அப்புறம் கோவத்தில் நம்ம யாரையாவது திட்டுவோம், யாரையாவது அடிப்போம், கெட்ட வார்த்தையில் ஏதாவது பேசுவோம், ஏதாவது பொருளை போட்டு உடைப்போம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கோவத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் கொலையெல்லாம் கூட பண்ணிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது கோபம் ஏற்படுவதனால். அதனால தான் சொல்கிறேன், இந்த கோபம் வரும்போது நமக்கு உள்ள அசௌகரியம் ஏற்படுகிறது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுகிறது. ஏன்னா நம்ம சஃபர் பண்ணுறோம். அதுதான். அப்புறம் என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த கோபத்தை வேறு யார் மேலேயோ காட்டி அவங்களையும் துன்பத்துக்குள்ளாக்குறோம். அப்படி அவர்களுக்கு துன்பம் செய்து நாமளும் சில பாவங்களை வாங்கி கொள்கிறோம். இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த கோபம் என்பது ஒரு வகையான துன்பம் என்று நான் சொன்னேன்ல, பார்த்தீங்களா? இப்போது ஆன்மீக கண்ணோட்டத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் வியூ பாயிண்டில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நமக்கு ஏன் துன்பம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் முன்ஜென்மத்தில் செய்த அல்லது முன்பு செய்த பாவம், கர்மவினை, இதன் மூலமாக நாம் இப்பொழுது துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, மனிதன் கிடையாது, உலகத்தில் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அது எப்போ பிறக்குது, அது எப்போ இறக்குது, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த மனுஷன் எடுத்துப்போம். ஒரு மனிதன் என்னென்ன மாதிரி ஏற்றங்களை சந்திப்பான், எந்த மாதிரி இறக்கங்களை சந்திப்பான், எப்போ அவனுக்கு நல்ல விஷயம் நடக்கும், எப்போ கெட்ட விஷயம் நடக்கும் என்பதெல்லாம் அவனுடைய விதி முன்னமே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்றது. அந்த மாதிரி கோபம் என்பதும் ஒரு வகையான துன்பம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போது அவன் எப்பப்பெல்லாம் கோபப்படுவான், அந்த கோபம் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றியமைக்கும் என்பதெல்லாம் கூட அவனுடைய கர்மவினையின்படி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் அந்த கோபத்தை அவ்வளோ ஈஸியாக நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா பயங்கர கோபம் வருதுல, அதாவது கோபத்தால் தங்களுடைய வாழ்க்கையே கஷ்டப்படுதலை. அந்த மாதிரி கோபம், கர்ம வினையால் ஏற்படுகின்ற கோபத்தை அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சராசரி மனிதனாக இருந்து கொண்டு கர்மவினை அந்தந்த நேரத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டும், அதுதான் விதி. அப்படி வரும்போது கோபத்தை அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதான். ஒரு சின்ன உதாரணம், ஒரு 2-3 உதாரணம் சொல்லிக்கிறேன். இப்போது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்ன, இப்போ தான் கல்யாணம் ஆகணும், ஒருவேளை அவங்க இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏதோ சண்டை பிரிஞ்சு போயிடுறாங்க, டிவோர்ஸ் ஆயிடுது அப்படின்றதெல்லாம் கூட அவருடைய வாழ்க்கை முன்னமே தீர்மானிக்கப்பட்டு விட்டுருக்கலாம், எழுதப்பட்டு இருக்கலாம் அப்படின்றதான். ஸோ 2 பேரும் டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா, அவங்க ஜாதகம் படியோ அல்லது விதிப்படியோ 2 பேரும் டிவோர்ஸ் ஆகணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏதோ அந்த நேரத்துக்கு வந்தோடனே பேசிட்டு டிவோர்ஸ் வாங்கலாம், அப்படி நடக்காது. இயற்கையாக நடப்பது போல் இருக்கும். திடீர்னு ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அது மூலம் கோபத்தில் வரும். கோபத்தில் ஏதாவது பேசிடுவாங்க, கணவனோ மனைவியோ கோபத்தில் ஏதாவது பேசிடுவாங்க, ஏதோ கோபத்தில் ஏதாவது அடிச்சிருவாங்க. இப்படியாக பிரச்சனை 2 பேரும் டிவோர்ஸ் ஆகும். ஸோ இயற்கையாக நடப்பது போல் அது வரும். அதில் கோபம் ஒரு வகையில் ஆக்ட் ஆகும். ஏன்னா பல வகையில் நம்மளோட கர்மா மேனிஃபெஸ்ட் ஆகலாம். நோய் கர்மா நமக்குள்ள நோயாக மேனிஃபெஸ்ட் ஆகலாம். நம்ம ஏதோ உயிரிழப்போ இந்த மாதிரி கர்மா மேனிஃபெஸ்ட் ஆகலாம். அதே மாதிரி கோபம் என்ற விஷயம் மூலமாகவும் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். அதன் மூலமாக நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்றதான். கோபப்படாமல் இருக்கவே முடியாதா
கோவப்படாமல் எப்படி இருக்கிறது அப்படின்லாம் கேள்வி வரும். இதை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லுகிறேன். இப்போ சில பேரை பார்த்தா சொல்லுவான், இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது, இவன் கோவப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சில பேரோட லைஃப்பில் எப்படி இருக்குன்னா, அவங்க முன் ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா, நல்லது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல் பேச்சை கேட்குற குழந்தைகள், அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இருக்காது, எல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க. ஆஃபீஸ்லேயும் வேலையிலையும் எந்த பிரச்சனை கிடையாது, பாஸும் நல்லா இருப்பார், கீழே வேலை செய்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. போகிற இடத்துலலாம் ஒரு நல்ல விதமாகவே அமையும். இப்போது நிறைய புண்ணியம் செய்திருந்தால் அந்த மாதிரி அமையும். அண்ட் உங்களுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஆனால் நிறைய பாவம் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு கோபம் என்ற துன்பம் வரும்படி உங்கள் லைஃப் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி கோவப்படுற மாதிரி உங்கள் சுற்றமும் இருக்கும், உங்களோட என்வாயர்மெண்ட்டும் உங்களை அடிக்கடி கோவப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். இல்லாட்டி எப்படி ஆகுனா, சாதாரண விஷயத்துக்கு கூட நீங்கள் கோவப்படுற மாதிரி உங்களோட மைண்டோட சென்சிட்டிவிட்டி லெவல் இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரே விஷயத்த 10 பேர் பார்க்குறாங்கன்னா 10 பேரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, 10 பேரும் கோவப்பட மாட்டாங்க. சில பேர் அதை சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க, சில பேர் அது ஓவராக ரியாக்ட் ஆவாங்க, அப்படியே படபடன்னு ஆகும். இதெல்லாம் எந்த மாதிரி ஆகுது, ஏன் அப்படி ஆகுது? ஒருத்தன் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறான், இன்னொருத்தன் அதை பார்த்து சஃபர் ஆகிறான் அப்படின்னா அவனோட உடம்பு வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டுகிறது. அவனோட சென்சிட்டிவிட்டி லெவல் சின்னது விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற மாதிரி அவனோட மைண்ட் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான். இதை நாம் தீர்மானிக்க முடியாது, இயற்கையிலே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அந்த இயற்கை தீர்மானிக்கப்பட்டது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம்னா, நம்மளோட கர்ம வினையின் பலனாக நமக்கு இந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ கோபம் ஏன் வருகிறது என்பதை பற்றி ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் நான் சொல்லிட்டேன். திருப்பி நான் சொல்கிறேன், அந்த கர்ம வினை வந்து ஒரு சராசரி மனிதன் வந்து அவன் துன்பப்பட்டு அனுபவித்து தான் அந்த கர்ம வினையை நீக்க முடியும். அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பக்தி கோயில் போகிறது மூலமாகவோ அல்லது ஏதோ புனித ஸ்தலத்துக்கு போகிறது மூலமாக கர்ம வினை வந்து அப்படியே டக்குன்னெலாம் போயிடாது. அது வந்து நீங்கள் அனுபவிச்சாதான் முடியும். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோபம் வரக்கூடாது, என்னுடைய கர்ம வினையை வந்து நான் நீக்கணும் அப்படின்னு நீங்கள் உண்மையாகவே கர்ம வினையை நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு உண்மையான ஆன்மீக மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும், ஒரு ஆன்மீக பாதையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் வந்து டெடிக்கேட்டடாக போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் லைன் வந்து உங்களோட ஆன்மாவை டார்கெட் பண்ணும், உங்களோட கர்ம வினையை டைரெக்டாக டார்கெட் பண்ணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் பாதையை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக கர்ம வினையை நீங்கள் சீக்கிரமாக அகற்றலாம், கர்ம வினையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வரலாம். அப்படி உண்மையிலே கர்ம வினையிலேருந்து வரும்பொழுது அந்த கோபம் என்ற விஷயமும் உங்களுக்குள்ள இல்லாமல் போகலாம், படிப்படியாக குறைஞ்சிட்டு போகலாம், இல்லாமலே போகலாம். கோபத்தோடு சேர்ந்து மற்ற துன்பங்களும் மறைந்து போகும் அப்படின்றதா என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட விஷயம். ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்த பிறகு நான் ஒரு பல வருஷமாக ஆன்மீக பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் இந்த விஷயம் வந்து நமக்கு புரிஞ்சுது. ஏன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, உண்மையிலே கோபம் எதனால் வருகிறது, பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் இந்த கர்ம வினை அப்படின்றதான். ஒருவேளை இந்த கர்ம வினை இல்லாமல் உங்களோட அப்போதைய வாழ்வில் சூழல்னால திடீர்னு கோபம் வருது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். பட் கர்ம வினையின் மூலமாக அந்த வருகிறன்ற கோபம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு உண்மையான ஸ்பிரிச்சுவல் பாத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அதிலேருந்து நீங்கள் முழுமையான விடுதலை பெறலாம், ஒரு மன நிம்மதி உங்களுக்கு இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோடனே நிறைய கேள்விகள் வந்திருக்கும், அது கரெக்டு தான். ஏன்னா ஒரே வீடியோவில் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.